ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்கிறது? இதன் மூலம் நீங்கள் யதார்த்தமாக விரும்பும் நடைமுறையில் சாத்தியமாகும் அனைத்தையும் பிரபஞ்சத்திடம் கேட்டு விரைவில் அடைவது எப்படி? அதற்கு முன் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது என்று சிறிய விளக்கம். அமெரிக்க கண்டுபிடிப்பாளர், மின் பொறியாளர், இயந்திர பொறியாளர் மற்றும் எதிர்காலவாதியான நிக்கோலா டெஸ்லா சொன்னது, இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஆற்றல், எனர்ஜி, அதிர்வெண், ஃப்ரீக்வன்சி, அதிர்வலைகள், வைப்ரேஷன் போல சிந்திக்க வேண்டும். ஆற்றல், எனர்ஜி, பொருள் முதல் ஒளி வரை நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் ஆற்றலால் ஆனது. அந்த ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் பாய்கிறது. ஒரு நுட்பமான நடனத்தின் மூலம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் இணைக்கிறது. அதிர்வெண், ஃப்ரீக்வன்சி, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆற்றல்களையும் அதிர்வெண் அலைகள் போல பாய்ந்து பின்னி பிணைந்து இணைத்து உயிர்ப்புடன் வைக்கிறது. அதிர்வலைகள், வைப்ரேஷன், ஆற்றலின் இதய துடிப்பே அதிர்வலைகள். இவ்வுலகின் எல்லா இருப்புக்களையும் பின்னால் இருந்து இயக்கும் சக்தி அதிர்வலைகள். அதிர்வலைகளை புரிந்து கொண்டு பயன்படுத்துவதன் மூலம் இந்த பிரபஞ்சத்தின் படைப்பின் சாராம்சத்தை நாம் எளிதாக அணுகலாம். ஆற்றல், அதிர்வெண், அதிர்வலைகள், இந்த மூன்றையும் இணைத்தால் ஒரு ஆச்சரியமான, முடிவில்லாத, சாத்தியக்கூறுகள் நிறைந்த உலகத்தின் கதவுகளை நாம் திறந்து எண்ணற்ற பயன்களை அனுபவிக்கலாம். ஆற்றல், இவ்வுலகில் எல்லாம் ஆற்றல். எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. எனர்ஜி இஸ் எவ்ரிதிங். பிரபஞ்சம் உங்களை எப்படி பார்க்கிறது? நீங்கள் யார்? ஆணா, பெண்ணா? தொழில் அதிபரா, பணியாளரா? பணக்காரரா, ஏழையா? முதல் மதிப்பெண் பெறுபவரா, கடைசி மதிப்பெண் பெறுபவரா? அறிவாளியா, மக்கா? வெற்றியாளரா, தோல்விகளையே தழுவுபவரா என்றெல்லாம் பிரித்து பார்க்க பிரபஞ்சத்திற்கு தெரியாது. பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு ஆற்றல், எனர்ஜி, அவ்வளவுதான். பிரபஞ்சத்துடன் எப்படி தொடர்பு கொள்வது? பிரபஞ்சத்திற்கு ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி என்று எந்த மொழியும் தெரியாது. பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ள ஒரே மொழி, ஒரே வழி, அதிர்வெண், ஃப்ரீக்வன்சி மட்டுமே.